வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஆஷிஷ். ஸோ இது வந்து எங்கள் மெயின் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே பேச போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வந்து எப்படி இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பிலாங் பண்ணுறதுனால உங்களுக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் இந்த செக்டரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மேலே நம்ம பார்த்து பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போவோம். 2011 2018 வரைக்கும் இந்தியனோட காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பீக்கில் இருந்தது. பீக்குன்னு வந்து எப்படின்னு 2011 2014 வரைக்கும் பயங்கரமாக கம்பெனிஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வந்து எப்படி ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈபேன்னு சொல்லி வந்தது. ஈபே, அதுக்கடுத்து வந்தது ஸ்னாப்டீலு, அதுக்கப்புறம் வந்தது கூடவே பேரலாகவே மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு, 99 லேபிள்ஸு, ஃபேஷன் அண்ட் யூ. இது வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போது 2022 வந்து இந்த பிஸ்னஸ் மாடலை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸில் வந்து ட்ராஸ்டிக்கலாகவே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் எப்படி ஆகுதுன்னு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ டைரெக்டாகவே ஹோல்சேலர்கிட்ட வாங்குகிறாங்க. இந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் தான், விச் இஸ் கனெக்டிங் us to you and to you with us. இது வந்து வைஸ் வர்சா. ஸோ நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரர்னால நம்ம வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் பிலாங் பண்ணுற கம்பெனிஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு சிங்கிள்ஸ் கொடுப்பீங்களா? அந்த காமர்ஸ் செக்ஷனுக்கோட செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ரீசெல்லர்ஸ் வந்து ஏகப்பட்ட சேனல்ஸில் சேல் பண்ணுறாங்க. அவங்க குரூப் மூலயமா, அவங்க வாட்ஸ்அப் மூலயமா, ஃபேஸ்புக் மூலயமா, இல்லைன்னா இந்த மீஷோவில் சேல் பண்ணுறவனுங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட சேனல்ஸு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடையை வச்சு ஆப்ரேட் பண்ணுறவனுங்கள்லாம் ஹோல்சேலர்ஸ் டைரெக்டாக நம்ம மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட வாங்குகிறாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீட்டைலர்ஸ், வாக்கின் என்கொயரிஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போது உங்களுக்கு இதில் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வந்து அது மேலே நம்ம பேச போகிறோம். நீங்கள் அப்படி மட்டும் வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸை பிளான் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னு வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னன்னா இட் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வச்சிங்கன்னா வந்து அது வந்து கெடாது. இதே நீங்கள் சாப்பாடு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி செய்கிற சமையலை வந்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகும். அப்படி மட்டும் நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் ஏதோ ரன் பண்ணிங்க, சின்ன ஒரு கேட்ரிங் சர்வீஸ் கூட கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவே சேம் டே வந்து உங்களுக்கு சரக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பொருள் டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகணும். வேறு எந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு போனாலும் வந்து அங்கே இன்றைக்கி வந்து சம்பளம் என்ன கொடுப்பாங்க, 10,000 15,000 20,000. ஆனால் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து நோ மேட்டர், ஜென்ஸ் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, லேடிஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து கெடாது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வீட்டில் உட்காந்தியே வந்து நீங்கள் இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்னு சின்ன ஸ்கேலில் ஆரம்பிக்கலாம். ஒரு குர்த்திஸ் வச்சு ஆரம்பிக்கலாம், சாரீஸ் வச்சு ஆரம்பிக்கலாம், லெகிங்ஸ் வாங்கி ஆரம்பிக்கலாம், நைட்டிஸ் வாங்கி ஆரம்பிக்கலாம். நீங்களே வந்து எல்லா பொருளுமே ப்ராடக்ட்ஸோட வந்து ஒரு 100 பீஸை 50 பீஸை ஸ்டாக் பண்ணி வச்சு தாராளமாக செல் பண்ணலாம். 3x ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னு வந்து மிஞ்சி போனால் 3x. எப்படின்னு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குர்த்தி வந்து 100 ரூபா, ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அனுப்பும் போது வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் ஆகும். அந்த ஜிஎஸ்டி சார்ஜுக்கு அப்புறம் கொரியர் சார்ஜஸ்ஸு அது வந்து உங்கள் வீட்டில் வந்து இறங்கி விழுகும். அங்கே வந்து உங்கள் வீடு கடையில் வந்து அங்கேருந்து நீங்களும் உங்கள் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. 100 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, 100 150 ரூபாலேருந்து வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ 100 ரூபா பொருள் ஒரு கன்சியூமர், ஒரு ரீட்டைல் பயருக்கு கையில் வந்தானா அந்த ப்ராடக்ட் வந்து 200 to 250 ருபீஸில் இறங்கும். ஸோ அந்த மிடில் இருக்கிற கேப் 100 ரூபாலேருந்து 150 ரூபா தான் உங்கள் ப்ராஃபிட்டு. ஸோ டெய்லி வந்து 5 பீஸு டெய்லி சேல் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. 10 பீஸு 15 பீஸு நீங்கள் டெய்லி வந்து சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து டெய்லி வந்து ஹேண்ட்ஸமாகவே சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் டெய்லி நீங்கள் வீட்டில் உட்காந்தே சம்பாரிச்சிக்கலாம். அது எங்கேயுமே கிடையாது. மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது இந்த டெக்ஸ்டைல் லைனில். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன மெசேஜ் கொடுக்குறதுக்கு வரேன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்களும் வந்து வீட்டில் உட்காந்து துணியை வியாபாரம் ஆரம்பிங்க. நம்ம வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவோம், சரக்கு கொடுப்போம், உங்களுக்கு செல்லிங் டிப்ஸ் கொடுப்போம், உங்களை கைடன்ஸ் பண்ணுவோம். நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்தியா சேஞ்ச் ஆகுது. இந்த டைமோட நம்மளை வந்து ஓடணும். we have to start the business. வீடியோ பிடிச்சிருந்து வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.